சமூக அறிவியல் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள QR-இல் இடம்பெறும் சில காணொளிகள் இதோ. கதை. வீரநாடு என்ற நாட்டை ஆண்ட மன்னருக்கு ஒரு கடுமையான நோய் வந்தது. எங்களுக்கு இந்த ஓலைச்சுவடியில் உள்ள குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ள 6 மருந்து பொருள்கள் வேண்டும். என் கண்மணிகளே, உங்கள் அப்பாவை காக்க இந்த ஓலைச்சுவடி குறிப்புகளில் உள்ள பொருள்கள் தேவை. ஆனால் இவை கிடைப்பது சற்று கடினம் என்கிறார்கள். அம்மா, வருந்தாதீர்கள், இப்பொழுதே புறப்படுகிறோம். இளவரசன் தனது குறிப்பை படிக்கிறான். இந்த குறிப்பின் அடிப்படையில் மேற்கு திசையில் இருக்கும் மலையேறி செல்கிறான். அங்கே ஒரு பெண் குறிஞ்சி யாழ் வைத்து இசை மீட்டிக் கொண்டிருக்கிறாள். சிலர் முருகனுக்கு மாலையிட்டு வணங்குகின்றனர். இளவரசன் கேட்டபடி மன்னரை காப்பதற்கு தேன் எடுத்து மிகுந்த அன்புடன் தருகின்றனர். இளவரசி முதல் குறிப்பை படித்து பார்க்கிறாள். பசுமையான வயல்கள், நீர் நிறைந்த குளங்கள், ஏறுடும் விவசாயிகள் ஆகிய காட்சிகளைக் கண்டவாறு மருது தலைவனை காணச் செல்கிறார். இளவரசி, இது குவளை மலர், உடனே பறித்துத் தருகிறோம். இளவரசனும் இளவரசியும் உரிய நேரத்தில் குறிப்பிட்ட பொருள்களான மலைத்தேன், குவளை மலர், இலுப்பைப்பூ, கொய்யா, மீன், செங்காந்தல் மலர் ஆகியவற்றை மருத்துவரிடம் கொடுக்கின்றனர். மருத்துவர்கள் மருந்து தயாரித்து அரசரை குணப்படுத்தினர். நன்றி தெரிவிக்கும் வகையில் பரிசுப் பொருள்களை அனுப்பி வைக்கிறார். பாடல். உருண்டக்கல்ல பார்த்து நாங்க சக்கரை செஞ்சோமே, சக்கரத்தை சுத்தி விட்டு பானை செஞ்சோமே, பானைக்குள்ள தானியத்தை சேர்த்து வச்சோமே. ஜிம் 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 ஜிம்பா ஜிம்பா, வேட்டையாட கூர்மையான ஈட்டி செஞ்சோமே, வேட்டையாடி மானு மீன் பிடிச்சு வந்தோமே, தீயிலிட்டு ருசியா தான் சுட்டு தின்னோமே. ஜிம் 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 ஜிம்பா ஜிம்பா, ஆத்தங்கர ஓரத்திலே வாழ்ந்து வந்தோமே, பயிர் வளர்த்து ஆடு மாடு மேய்த்து வந்தோமே, கல்லு குச்சி வீடு கட்டி குடியிருந்தோமே. ஜிம் 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 ஜிம்பா 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 ஜிம்பா. கட்டக விளக்கக் காணொளி. சமூக அறிவியல் பருவம் 1 வளிமண்டலம் என்ற 4வது கட்டகத்தில் 2 செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. காலச்சுவடி பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் மாணவர்களின் அரைவட்டத்தின் மேல் 5 அரைவட்ட வளையங்களை அடுக்கி எண் அட்டைகளை வைக்க சொல்ல வேண்டும். பின்னர் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை படித்து அதற்கு ஏற்ற படங்களையும் அந்த அடுக்கிற்கான பெயரையும் ஒட்ட சொல்லணும். முதல் செயல்பாட்டின் இறுதியில் 2வது செயல்பாட்டிற்கான முன்தயாரிப்பு பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் மாணவர்களை கீழ்மட்ட கரும்பலகையில் மேக வகைகளை படங்களாக வரைய செய்ய வேண்டும். பின்னர் ஆசிரியர் மாணவர்கள் வரைந்த மேகங்களின் படங்களையும் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களையும் மாணவர்களுக்கு காண்பித்து மேகங்களின் பெயர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். புதையலை தேடி பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை செய்யும் வகையில பயணம் செய்வோம் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. மாதிரி வகுப்பறை காணொளி. நாம இன்றைக்கு சமூக அறிவியல்ல நல்ல குடிமகன் பாடம் பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு மரத்திலிருந்து நம்ம பென்சில் வர்றதுக்கு எத்தனை பேரு எப்படி உதவி பண்ணாங்கிறத படிப்படியா எழுதுவோமா? மரத்தை வளர்த்தவர். மரம் வளர்த்ததுனால தானே நம்ம வெட்ட முடிஞ்சது. அப்போ மரத்தை வளர்த்தவர். அடுத்து யாரது? மரத்தை வெட்டியவர். பெற்றோர் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்ததா ரோஹித்தை கூப்பிடுவோம். வா ரோஹித், உனக்கு பிடித்த உன் நண்பர்கள் 2 பேரை கூப்பிடு. ஏன் உனக்கு நிதிஷை ரொம்ப பிடிக்கும்? நான் கீழே விழுந்தாலும் மிஸ் கிட்ட போயிட்டு மருந்து அதெல்லாம் போட்டு விடுறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான். அவன் ஹெல்ப் பண்ணுவான். சூப்பர். அப்புறம் வேற என்ன செய்வான் நிதிஷ்? நிதிஷ் எதனா நான் எத்தனை வரலன்னா ஹெல்ப் பண்ணுவான். அது ஸ்கூல்ல நான் எதனா ஹோம்ஒர்க் முடியலன்னா அது சொல்லி தருவான். சரி, ஸ்ரீதர் என்ன ஹெல்ப் பண்ணுவான் உனக்கு? அவன்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அவன்கிட்ட வந்து ஒரு நல்ல பாசம் பிடிச்சிருக்கு. நல்ல பாசம் பிடிச்சிருக்கு. அவன் மேல ரொம்ப பாசமா இருப்பானா? அழகா எக்ஸ்பிளைன் பண்ணா இல்லையா ரோஹித்? அதனால ரோஹித்துக்கு ஒரு ஸ்டார். ஓகேவா? ஓகே, வெரி குட். பாடப்பொருள் விளக்க காணொளி. பூமி வானத்துல மிதந்துட்டு இருக்கு. அது மட்டுமில்லாமல் சூரியன், நிலா, விண்மீன்கள் கூட வானத்துல மிதந்துட்டு தான் இருக்கு. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாயுக்களும்
தூசுக்களும் இணைஞ்சுதான் நம்ம சூரிய குடும்பம் இருந்தது. இந்த சூரிய நெபுலாவும் வெடித்து சிதறியது. இந்த வெடிப்பின் காரணமா அதுல இருந்த துகள்கள் சிதைவடைந்தது. இந்த துகள்கள்லாம் சூரியனை மையமா வச்சு ஒரு சில பெரிய துகள்கள் சூரியனை சுற்றி வரத் தொடங்கியது. இப்படி சுற்றி வந்த பெரும் துகள்களையே நாம் கோள்கள் என்கிறோம். இந்த சூரிய நெபுலாவின் வெடிப்பால தான் சூரிய குடும்பம் உருவானது. அதுல நமது பூமியும் ஒண்ணு. மற்ற கோள்களின் பெயர்களையும் தெரிஞ்சுக்குவோமா? இவை போன்ற காணொளிகளை நாம் வகுப்பறையில் பயன்படுத்தும் பொழுது கற்றல் கற்பித்தலானது எளிமையாக இருக்கும். நன்றி.